தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் ஒரு முதன்மையான அரசியல் சிக்கலை பற்றியும் சென்னையிலே நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு பெரும்பாலான நாளிதழ்களில் 8 கால செய்தியாக வந்திருக்கிறது. அப்படி என்ன அந்த 8 கால செய்தி என்றால், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசு மாநிலங்களை அழிக்க பார்க்கிறார்கள் என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய அரசின் அந்த நிலைப்பாடு குறித்து பேசியிருக்கிறார். அதோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆளுநர் RN ரவி தொடர்பான செய்திகளும் அவர் தமிழ்நாடு அரசுக்கு ஒத்துழைக்க மறுத்து முரண்பாடுகளையே பெரிதிப்படுத்திக் கொண்டு அவர் ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ளே செய்து கொண்டு, குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் வேந்தர் என்ற முறையிலே எல்லா ஆளுமையும் தனக்கே என்ற அந்த மேம்போக்கான ஆதிக்க ஆளுமையை கொண்டு வரக்கூடிய செய்தியெல்லாம் பேசியிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா புரியுமா, அவரால் தன் அருகில் அமர்த்தப்பட்டுள்ள அவருடைய அருந்தவ புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விளங்குமா என்கின்ற செய்தியை பற்றி தான் இப்பொழுது நாம பேச போகிறோம். நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் பேசிய முதன்மையான குறிப்பு, இப்போது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் என்கிறார்கள். யார் என்கிறார்கள்? ஒன்றிய பாஜக அரசு. காலப்போக்கில் நாட்டுக்கு ஒரே தேர்தல் தான் என்பார்கள். ஆமா, ஒரே தேர்தல் என்றால் உள்ளாட்சி அமைப்பு கிடையாது, பேரூராட்சி கிடையாது, நகராட்சி கிடையாது, இடையில் உள்ள ஒன்றிய அமைப்பு கிடையாது, மாநகராட்சி கிடையாது, மாநில அரசே வேண்டாம், ஜனாதிபதி ஆட்சி, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி, அமெரிக்காவை போல என்று நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இது ஒற்றையாட்சிக்குத்தான் வழிவகுக்கும். தனி மனிதர் ஒருவரிடம்தான் அதிகாரத்தை கொண்டு சேர்க்கும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பாஜக என்ற கட்சிக்கே கூட இது நல்லதில்லை. பாஜகவை பற்றி இவருக்கு என்ன கவலை என்று தெரியவில்லை. பாஜகவும் பாஜகவுக்கு மூளையாக இருந்து செயல்படும் அமைப்புகளும் விரிக்கும் வலையில் பாஜகவை ஆதரிக்கும் கூட்டணி கட்சிகள் விழுந்து விடக்கூடாது. முதலமைச்சருடைய வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கக்கூடிய இந்தியா முழுவதும் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்தியாவின் கூட்டாட்சி கருத்தியலுக்கே முரணான சட்டங்களை மக்களாட்சி மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த அரசியல் அமைப்புகளும் ஆதரிக்க கூடாது. முதல்வர் அவர்களுடைய வேண்டுகோள் இந்த செய்தியில் 19/1/2025 அதே செய்திதான் நம்முடைய தினத்தந்தியிலும் வந்திருக்கிறது. நாம் என்ன கோருகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க கால 1949 திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிஞர் அண்ணா அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு தொடங்கப்பட்ட அந்த கழகத்தின் கொள்கை என்ன? திராவிட நாடு திராவிடருக்கு, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்றுதானே முழங்கினீங்க. சரி, 62 பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவே ஒரு முடிவெடுத்து திராவிட நாடு, அதாவது தனிநாட்டு கோரிக்கை நாங்கள் கைவிடுகிறோம் என்று சொல்லி, அதுவரை இந்திய விடுதலை போராட்டத்தின் ஊடாகவே தமிழ்நாட்டிலே ஒரு முழக்கம். என்ன முழக்கம்? அதுதான் நம்முடைய தமிழரசு கழக தலைவர் சிலம்பு செல்வர் மாப்போசியினுடைய முழக்கம். என்ன முழக்கம்? இந்தியா விடுதலை பெற வேண்டும், விடுதலை பெற்ற இந்தியாவுக்குள் தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெற்ற இந்தியாவுக்குள் தமிழ்நாடு எப்படி விடுதலை பெறுவது? அதுதான் மொழி வழி தேசிய இனங்களின் தன்னுரிமை. தமிழ்நாடு தனி குடியரசாக இருக்க வேண்டும். இந்தியாவோடு இருப்போம்,
ஆனால் தனி குடியரசாக இருக்க வேண்டும், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இந்த முழக்கம்தான் நம்முடைய ஐயா சிலம்பு செல்வர் மாப்போசியினுடைய முழக்கம். சரி, அவர் அந்த முழக்கத்தை எங்கே இருந்து எடுத்தார் என்றால், அவர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிறார். காந்தியினுடைய தலைமை ஏற்றவர், மோத்திலால் நேருடைய தலைமை ஏற்றவர், ஜவஹர்லால் நேருடைய தலைமை ஏற்றவர், அபுல் கலாம் ஆசாத்துடைய தலைமை ஏற்றவர். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைமையை ஏற்றுக்கொண்ட மாப்போசி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எடுக்கிறார். எப்படி எடுக்கிறார்? 1927 மும்பையிலே கூடிய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாநாடு. அந்த மாநாட்டிலே மோத்திலால் நேரு அவர்கள் அப்பொழுது தலைவர், அவர் தலைமையிலே நடந்த அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். இந்தியா ஒரு தேசம் அல்ல, இந்தியா ஒரு நாடல்ல. அப்படியானால் வெள்ளையரிடமிருந்து விடுதலை பெற்ற இந்தியாவில் மொழிவழி தேசிய இனங்களுக்கு தனித்தனி மாநிலங்கள் அமைக்கப்படும். அந்த அடிப்படையிலே தான் காங்கிரஸ் கட்சியே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கட்சி, மராட்டிய காங்கிரஸ் கட்சி, உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சி, பஞ்சாப் காங்கிரஸ் கட்சி, ஹரியானா காங்கிரஸ் கட்சி என்று காங்கிரஸ் கட்சியவே மொழிவழி மாநில அமைப்பாக முதலில் பிரித்து, அதன் அடிப்படையில் இந்தியா விடுதலை பெற்ற பிறகும் மொழிவழி தேசங்கள் அமைக்கப்பெற்று மொழிவழி தேசங்களுக்கு அனைத்து உரிமைகளை வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அந்த அடிப்படையிலே தான் முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான் இந்தியாவோடு இணைந்திருந்த அந்த காலகட்டத்தில், இன்னும் சொல்ல வேண்டுமானால் 1927 முதல் 37 வரை நடைபெறுகிற எல்லா மாநாட்டிலும் மொழிவழி தேசிய இனங்களுக்கு தன்னுரிமை, சுயநிர்ணய உரிமை வழங்குவதை போல் எங்களுடைய இஸ்லாம் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பாகிஸ்தானுக்கும் சிந்து பலுசிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் நீங்கள் சுயநிர்ணய உரிமை, அதாவது தன்னுரிமை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஜின்னாவின் கோரிக்கை மத அடிப்படையில் இருக்கிறது, அதை ஏற்க முடியாது என்று காந்தியும் மறுக்கிறார், மோதிலால் நேரு மறுக்கிறார், அவருடைய அருந்தவ புதல்வர் ஜவஹர்லால் நேரு மறுக்கிறார், சர்தார் வல்லபாய் பட்டேல் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இப்படியான நிலையில் 1942 மறுபடியும் மும்பையில் கூடிய அந்த காங்கிரஸ் மாநாட்டில் முகமது அலி ஜின்னாவின் கோரிக்கையும் ஏற்கலாம், சமயத்தின் அடிப்படையிலும் மாநிலங்கள் பிரிக்கப்படலாம். உதாரணத்திற்கு மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம் என்று சொல்லக்கூடிய வங்க தேசம், கிழக்கு பாகிஸ்தான், ஜம்மு காஷ்மீர், பாகிஸ்தான், சிந்து பலுசிஸ்தான், எல்லா அந்த சமயவெளி மக்கள், இஸ்லாமை பின்பற்றக்கூடிய, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அவர்கள் வழியிலே தன்னுரிமை வழங்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள். அதற்குள் ஜின்னா வேறு ஒரு முடிவை எடுத்து பாகிஸ்தான், அதாவது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இணைந்த பாகிஸ்தான் தனி நாடுங்கிற தீர்மானத்துக்கு அவர் வந்து விட்டார். வெள்ளையரிடம் முறையிட்டார், தனி நாடை பெற்று விட்டார். அதன் பிறகு விடுதலை பெறக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 1945 நடந்த சட்டப்பேரவைகளுக்கான தேர்தலில் கூட தேர்தல் அறிக்கையிலே காங்கிரஸ் கட்சி சொன்னது, மொழிவழி தேசிய இனங்கள் பிரிக்கப்படும், மொழிவழி தேசிய இனங்களுக்கு மக்களை பாதுகாக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்படும் என்று அறிக்கை கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் 14/1/1947 விடுதலைக்கு முன்பு நம்முடைய தமிழரசு கழக தலைவர் சிலம்பு செல்வர் ஐயா மாப்போசி அவர்கள் சென்னையிலே ஒரு மாநாடு கூட்டி, விடுதலை பெற்ற இந்தியாவில் தமிழ்நாடு தனி குடியரசாக இருக்க வேண்டும், 4 அதிகாரங்கள் மட்டும்தான் ஒன்றிய அரசிற்கு, அதாவது மத்திய அரசிற்கு, நாட்டை பாதுகாக்கக்கூடிய அதிகாரம், அதாவது படைத்துறை, இராணுவம், நாணயம் அச்சிடக்கூடிய அதிகாரம், வரவு செலவு கணக்கு, அகில இந்தியா முழுவதும் குமரி முதல் இமயம் வரை செய்தி மற்றும் போக்குவரத்து ஒன்றிய அரசு வைத்துக் கொள்ளலாம், அயல் நாட்டு அரசியல் உறவுகளையும் ஒன்றிய அரசு வைத்துக் கொள்ளலாம், ஏனைய அதிகாரங்கள் அனைத்தும் மொழிவழி தேசிய அரசுக்கு, அதாவது தமிழ்நாடு குடியரசுக்கு என்கின்ற முழக்கத்தை வைத்து ஒரு மாநாட்டை கூட்டினார். அந்த மாநாட்டிலே இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருந்த டி கிருஷ்ணமாச்சாரியார் பங்கெடுத்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அதற்கு ஆதரவு தந்திருக்கிறார்.
தமிழ் தென்றல் திருவிக்கா தலைமை தாங்கி, இவங்கெல்லாம் பேராய கட்சியை சேர்ந்தவர்கள், தலைமை தாங்கி அந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்கின்ற தமிழ் அறிஞர்கள், இப்படி 16க்கும் மேற்பட்ட அன்றைய புகழ்பெற்ற மக்களிடம் செல்வாக்கு பெற்ற தமிழ்நாட்டு தலைவர்கள் நம்முடைய சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களுடைய அந்த முழக்கத்தை, தமிழ்நாடு குடியரசு என்கின்ற அந்த முழக்கத்தை ஆதரித்திருக்கிறார்கள். 1946 வாக்கிலே அன்றைக்கு ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த BC ஜோஷி என்கின்ற அகில இந்திய தலைவர், மொழிவெளி தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், வெள்ளையர்களே இதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு தலைமையேற்ற பிறகு அவர் வலிமை மிக்க இந்தியா என்று விடுதலைக்கு முன்னர் பேராய கட்சி சொன்ன அந்த கொள்கைகளை, முழக்கங்களை, தேர்தல் வாக்குறுதிகளை, மாநாட்டு தீர்மானங்களை அடியோடு புறந்தள்ளிவிட்டு வலிமை மிக்க இந்தியா என்று மொழிவெளி தேசிய இனங்களுடைய உரிமையை மறுக்கின்ற வகையிலே அவருடைய இந்திய கட்டமைப்பு நோக்கிய செயல்பாடுகள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் 1938 தமிழ்நாடு தமிழருக்கே என்று நம்முடைய தமிழ் அறிஞர்கள் மறைமலடிகள், KP விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்ற நம்முடைய தமிழறிஞர்களுடைய முழக்கத்தை பின்னால் அப்படியே மடைமாற்றி 44க்கு பிறகு தமிழர் கழகம் என்று உருவாக இருந்த நீதி கட்சியினுடைய அந்த அமைப்பை திராவிடர் கழகம் என்று மாற்றி திராவிட நாடு திராவிடருக்கு என்று மடைமாற்றியவர் தான் இன்றைக்கு பேசு பொருளாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் அவர்களுடைய அந்த பேச்சை வைத்து இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஈவேரா என்கின்ற ஐயா பெரியார் என்று சொல்வோமே, திராவிட நாடு திராவிடருக்கு என்று மறைமாற்றினார். அவர் பிறங்கடையாக வந்த அறிஞர் என்று சொல்லக்கூடிய அண்ணாதுரையும் திராவிட நாடு திராவிடருக்கு, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்று அன்றைக்கு முழங்கியவர்களுடைய பிறங்கடைகளுடைய ஆட்சி காலமான இன்றைக்கு எல்லா உரிமைகளையும் நாம் இழந்திருக்கிறோம். சாலையில போகுவதற்கும் வருவதற்கும் கூட தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே உரிமை இல்லை. சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு வர வேண்டுமானால் பல சுங்கச் சாவடிகள் என்ற அந்த சுரண்டல் சாவடிகளிடம் நாம் கப்பம் கட்டிவிட்டு தான் போக வேண்டி இருக்கிறது. நீதிமன்றத்தை காவல் காக்கிற அதிகாரம் தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லை. காவிரி தடையின்றி ஓடி வந்தது, இன்றைக்கு தடுமாறி ஓடி வரக்கூடிய நிலை. பாலாற்றிலே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட அணைகள் கர்நாடகமும் ஆந்திராவும் கட்டிவிட்டது. வெள்ள நீர் உபரி நீராக வந்தால்தான் நமக்கு வருகிறது. வெள்ளைக்காரன் நமக்கு கட்டித்தந்த 18ஆம் நூற்றாண்டிலே மனித நேயத்தோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு கட்டித்தந்த 3 ஆறுகளை இணைக்கின்ற முதல் திட்டமான முல்லை பெரியாறு அணை உரிமை நமக்கு இல்லை. வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ உரிமைகளை, மாநில பட்டியலில் இருந்த கல்வி உரிமை தமிழ்நாட்டில் இல்லை. அதனால்தான் மருத்துவ நுழைவு தேர்வு எனும் நீட்டு தேர்வு நம்முடைய பிள்ளைகளை நெருக்கடிக்குள் தள்ளிக்கொண்டு பல பிள்ளைகளுடைய உயிரை பழி வாங்கி இருக்கிறது. இப்படி எத்தனையோ சொல்லலாம். எத்தனையோ உரிமைகளை திராவிட நாடு கோரியவர்கள் ஆட்சி காலத்திலே இழந்திருக்கிறோம். பச்சை தமிழ் நிலமாக இருந்த கச்சத்தீவு நமக்கு இல்லை. ஆயிரக்கணக்கான தமிழர்களை தமிழினத்தின் பகைவன் சிங்களவன் கடலிலே சுட்டு கொண்டிருக்கிறான், பிடித்து சென்றிருக்கிறான், படகுகளை பறிமுதல் செய்திருக்கிறான். ஏன் என்று கேட்பதற்கு இந்திய துணைக்கண்டத்தில் நாதி இல்லை. அப்படி நாதியற்ற ஒரு தேசிய இனமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதற்கிடையே திராவிட முன்னேற்ற கழகம் 67 ஆட்சிக்கு வந்தது. 69 அண்ணா மறைவு. அதற்கு பிறகு முதலமைச்சரான ஐயா கலைஞர் அவர்கள் 71 சட்டப்பேரவை தேர்தலில் ஓராண்டுக்கு முன்பே இந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு சொல்கிறது. அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே ஓராண்டு பதவி காலம் இருந்தும் கூட தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அண்ணாவின் மறைவு என்கின்ற அந்த அனுதாப அலையை பயன்படுத்தி தேர்தல் ஓராண்டுக்கு முன்பே அமைச்சரவையை கலைத்துவிட்டு ஓராண்டுக்கு முன்பே இந்திரா காந்தி அவர்கள் நடத்திய நாடாளுமன்ற தேர்தல் ஊடாக தமிழக சட்டப்பேரவையில் தேர்தலை நடத்தி 184 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற ஐயா கலைஞர் அன்றைக்கு இவரை முதலமைச்சர் ஆக்கிய புரட்சி நடிகர் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் மாக்கோ அவர்களோடு முரண்பாடு இல்லாமல்
இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு உரிமைகளை கூட நாம் விட்டு கொடுத்திருக்க வேண்டிய நிலை இல்லை. ஆனால் அவரோடு முரண்பட்டு கழகம் இரண்டாக உடைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மக்கள் திலகம் ஆக்கோரா தனி கழகத்தை கண்ட பிறகு 16/4/1974 ராஜமன்னார் குழு அறிக்கையை ஏற்று மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டப்பேரவையிலே நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதன் பிறகு 76 ஆட்சி பறிபோனது. பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூட்டணி சேர்ந்து 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 இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 67 இன்றைய வரைக்கும் ஏறக்குறை 70 ஆண்டுகள் இந்த திராவிட அமைப்புகள் ஆட்சியில் இருந்த உரிமைகளை எல்லாம் இழந்ததுதான் மிச்சம். நாம் போட்டோம். நம்முடைய தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பிலே 2022 இதே பாளையங்கோட்டையில் தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாடு என்ற ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டிலே மொழிவழி தேசிய இனங்களுக்கு நம்முடைய ஐயா பல நெடுமாறன் 1991 தஞ்சையில் கூடிய அந்த தன்னுரிமை மாநாட்டு தீர்மானம், அதற்கு முன்பு நம்முடைய தமிழரசு கழக தலைவர் சிலம்பச்செல்வர் ஐயா மாப்போசி முன்மொழிந்த தீர்மானங்களை எல்லாம் படித்து பேராய கட்சியுடைய கொள்கையை சுட்டிக்காட்டி மொழிவழி தேசிய இனங்களுக்கு தன்னுரிமை வேண்டும் என்று நாம் அந்த மாநாட்டிலே தீர்மானம் போட்டோம். அதற்கு முன்பு வரை ஏறக்குறைய அதாவது 10/4/2022 நம்முடைய மாநாட்டுக்கு 2 மாதத்துக்கு முன்பு திருவனந்தபுரத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி பொது உடைமை கட்சி ஏற்பாடு செய்த மாநாட்டிலே பேசிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அங்கே மாநில சுயாட்சி என்று முழங்கி விட்டு வந்தார். அதன் பிறகு 31/7/2022 அதே திருவனந்தபுரத்திலே அதே நம்முடைய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கூட்டிய மாநாட்டிலே தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாடு என்ற தீர்மானம் போட்ட செய்தி பரபரப்பாக வந்ததை அடுத்து மாநில மக்களின் தன்னாட்சி உரிமை என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநிலங்களுக்கு தன்னாட்சி உரிமை இருக்க வேண்டும் என்றெல்லாம் முழங்கினார்கள். இன்றைக்கு மாநிலங்களை அழிக்க பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அதே போல தமிழ்நாட்டு அரசுக்கு தர வேண்டிய நிதி நிலை குறித்து இன்றைக்கு எல்லா ஊடகத்திலும் நம்முடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு பெரிய தொடர்ந்து அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நிதி நெருக்கடிகளை ஈடுகட்டக்கூடிய வகையிலே மிகவும் தாழ் நிலைக்கு இன்னும் போகவில்லை. நாம் நிமிர்ந்துதான் நிற்கிறோம். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறது. பேரிடர் நிவாரண நிதியாக நாங்கள் 37,000 கோடி கேட்டோம், ஆனால் 700 கோடி தான் தந்திருக்கிறார்கள். அதே போல தொடக்க கல்விக்கான நிதி 2000 கோடி நமக்கு தர வேண்டிய பணத்தை தர மறுக்கிறார்கள் என்று நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு செய்தி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் 10 ஆண்டு காலத்திலே நாங்கள் 11 லட்சம் கோடியை தந்திருக்கிறோம் என்று அவர் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அப்ப தங்கம் தென்னரசு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன செய்ய வேண்டும்? 10 ஆண்டு காலத்தில் 11 லட்சம் கோடி தந்தது உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை லட்சம் கோடி நீங்கள் சுரண்டி சென்றிருக்கிறீர்கள்? வானூர்தி துறையிலே, கப்பல் போக்குவரத்து துறையிலே, அஞ்சல் துறையிலே, தொலைத்தொடர்பு துறையிலே, சுங்கச்சாவடி என்கின்ற சாலை போக்குவரத்திலே, அப்புறம் சுங்க வரி, சரக்கு மற்றும் சேவை வரி, சீமான் சொல்வது போல சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி என்று அவர் நக்கலாக சொல்வது போல அந்த வரி, இந்த வரி, வந்த வரி, சென்ற வரி, எத்தனை லட்சம் கோடி நீங்கள் சுரண்டி கொண்டு சென்றிருக்கிறீர்கள்? தோராயமாக ஏறக்குறைய இந்த 10 ஆண்டு காலத்திலே 35 லட்சம் கோடி. தமிழ்நாடு தனிநாடாக இருந்தால் இந்த 35 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசிடம் இருந்தால் நம்முடைய நிதிநிலை எப்படி இருக்கும்? நம்முடைய மக்களுடைய வாழ்வு நிலை, வாழ்வாதாரம், பொருளாதாரம், கல்வி, சமூக நீதி, வேலை வாய்ப்பு, வேளாண்மை, இயற்கை வளங்கள், காட்டு வளங்கள், கடல் வளங்கள், இதெல்லாம் எவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நிலையிலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். உங்கள் தந்தையார் 74 மாநில சுயேட்சை கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறார். புதிய கோரிக்கை ஒன்றும் அல்ல, பிரிவினைவாதம் என்று எவரும் சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியால் விடுதலைக்கு முன்பு முன்மொழியப்பட்ட கொள்கை கோட்பாடுதான், லட்சியம்தான், உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடுதான். உலக ஒன்றிய பேரவை என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாட்டு மன்றம்
ஏற்றுக்கொண்டதான் மொழிவழி தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை. அந்த தன்னுரிமைக்கு உங்களுக்கு துணிச்சல் இருந்தால், ஒரு ஆளுமை மிக்க முதல்வராக இருந்தால், ஒரு ஆளுமை மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்தால், மு.க.ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். 1000 கட்சிகள் கூட வரட்டும் அந்த கூட்டத்திற்கு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ் தேசிய இனத்திற்கென்று தன்னுரிமை உண்டு என்ற அந்த கூட்டங்களில் தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் முன்மொழிந்து 4 அதிகாரங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தேவையானால் அம்மையார் ஜெயலலிதா அன்றைக்கே வெளிப்படுத்திய புதையலை நாங்கள் வைத்திருக்கிறோம், எடுத்து தருகிறோம். நாட்டை பாதுகாக்கிற அதிகாரம் மட்டும்தான் என்று அம்மையார் ஜெயலலிதா சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்து ஏனைய அதிகாரங்கள் அனைத்தும், மக்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்று அம்மையார் ஜெயலலிதா சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு என்ன அச்சம்? தமிழ்நாட்டில் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். அந்த கூட்டத்தில் ஒரே தீர்மானம் தான், நாட்டை பாதுகாக்கிற அதிகாரம், நாணயம் அச்சிடுகிற அதிகாரம், அகில இந்திய செய்தி மற்றும் போக்குவரத்து, அயல்நாட்டு அரசியல் உறவு, இந்த 4 அதிகாரங்கள் மட்டுமே ஒன்றிய அரசுக்கு, ஏனைய அதிகாரங்கள் மொழிவழி தேசிய அரசுகளுக்கு, மாநில அரசுகளுக்கு என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உங்களுக்கு துணிவு இருந்தால் அதே தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுங்கள். இல்லையானால் பேசாமல் வாய்மூடி மௌனியாக இருங்கள் என்கின்ற கோரிக்கையை மொழிவழி தேசிய உரிமைக்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக போராடி வருகிற தமிழ் தேசிய அரசியல் தளத்திலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கையை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.